ஒரு சமூகத்திலே குடும்பம் என்பது ஒரு அடிப்படை. நாமெல்லாம் இஸ்லாமிய மார்க்கம் என்பது அது முஸ்லிம்களுக்குரிய மார்க்கம் என்று நாமெல்லாம் எண்ணிக்கொண்டிருக்கிறோம். அது முஸ்லிம்களுக்குரிய மார்க்கம் அல்ல, அது அகிலத்தாருக்குரிய ஒரு மார்க்கம். பெற்றோர்களுக்கு மரியாதை செய்கின்ற விடயத்திலும், அவர்கள் பெற்றோர்களை மதிக்கின்ற விடயத்திலும், அவர்கள் மீது இரக்கம் காட்டுகின்ற விடயத்திலும் தோற்றுவிட்டார்கள். பெற்றோர்களை அவமதிக்கக்கூடியவர்கள், தூற்றக்கூடியவர்கள், பெற்றோர்களை காயப்படுத்தக்கூடியவர்களை இன்றைக்கு நாம் பார்க்கின்றோம். கணவனினுடைய வீட்டினுடைய சொத்துக்களுக்கு அவள் பொறுப்புதாரி. அந்த சொத்துக்களை பாதுகாப்பதிலும், அந்த சொத்துக்களை நல்ல முறையில் செலவழிப்பதிலும் ஒரு மனைவிக்கு ஒரு பங்குண்டு, வகைபாகம் உண்டு. ஒரு குடும்பம் நல்ல குடும்பமாக, ஒழுக்கமிக்க குடும்பமாக மாறுவதற்கு பெண்களினுடைய வகைபாகம் மிக முக்கியமானது. ஒரு பெண் 3 வகைபாகத்தையும் அடைவாளேயானால் அவள் மிகச் சிறந்த ஒரு பெண்மணி, இந்த உலகத்தில் நிஅமத்துக்களை அடைந்து கொண்டவள். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்ஸலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலாவினுடைய மார்க்கம் குறித்து பேசுவதற்கும் அது குறித்து செவியேற்பதற்கும் உரிய வாய்ப்பினை அளித்த எல்லாம் வல்ல அல்லாஹுக்கு எல்லா புகழும் புகழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே, இன்றைய தினம் இஸ்லாமிய குடும்பத்தில் ஒரு பெண்ணினுடைய வகைபாகம் என்ன என்பது குறித்து ஒரு சில விடயங்களை நாம் பார்க்க இருக்கிறோம். ஒரு சமூகத்திலே குடும்பம் என்பது ஒரு அடிப்படை. ஒரு சமூகத்தின் அடிப்படை குடும்பமாகும். இந்த ஒரு குடும்பம் சீராக இருக்கின்ற பொழுது ஒரு சமூகமே சீராக மாறுகிறது. பல குடும்பங்கள் சேர்ந்து உருவாகக்கூடியதுதான் ஒரு சமூகத்தினுடைய ஒரு கட்டமைப்பு. அந்த சமூகம் சிறந்த சமூகமாக மாற வேண்டும் என்றால் அங்கு இருக்கக்கூடிய குடும்பங்கள் நற்குடும்பங்களாக மாற வேண்டும். ஒரு குடும்பம் நல்ல குடும்பமாக மாற வேண்டும் என்றால் அந்த குடும்பத்திலே இருக்கக்கூடிய ஒரு பெண்களினுடைய வகைபாகங்கள் மிக முக்கியமானதாக இருக்கிறது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே, இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரையிலே அது ஒரு முழுமையான மார்க்கம். இஸ்லாமிய மார்க்கம் அது அகிலத்தாருக்குரிய ஒரு மார்க்கம். நாமெல்லாம் இஸ்லாமிய மார்க்கம் என்பது அது முஸ்லிம்களுக்குரிய மார்க்கம் என்று நாமெல்லாம் எண்ணிக்கொண்டிருக்கிறோம். அது முஸ்லிம்களுக்குரிய மார்க்கம் அல்ல, அது அகிலத்தாருக்குரிய ஒரு மார்க்கம். அல்லாஹ் என்கின்ற அகிலத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அந்த ரப்புல் ஆலமீன் தீட்டிய ஒரு திட்டமிடல் அது. அவன் காட்டுகின்ற ஒரு வழிமுறை தான் இஸ்லாமிய மார்க்கம். அந்த இஸ்லாமிய மார்க்கம் ஒரு குடும்பம் எவ்வாறு செயற்பட வேண்டும் என்ற வழிகாட்டுதல்களை மக்களுக்கு சொல்லுகிறது. அங்கு உள்ளவர்களுடைய வகைபாகங்கள் என்ன என்பதனை இஸ்லாம் மிக அழகிய முறையிலே எடுத்து சொல்லுகிறது. ஒரு குடும்பத்திலே ஒரு பெண் எவ்வாறு செயற்பட வேண்டும், ஒரு பெண்ணினுடைய வகைபாகங்கள் எந்த அடிப்படையில் அமைய வேண்டும் என்பதனை இஸ்லாம் அழகிய முறையிலே வழிகாட்டுகிறது. அந்த வழிகாட்டுதல்கள் பின்பற்றப்படாததன் விளைவுதான், அந்த வழிகாட்டுதல்களை சரியாக பெண்கள் உணர்ந்து கொள்ளாததன் விளைவுதான் இன்றைக்கு ஃபித்னா மிக்க சமூகமாக மாறி இருக்கிறார்கள். பெண்களினுடைய ஃபித்னாக்கள் எம்முடைய சமூகத்தை ஆட்கொண்டு இருக்கின்றன. எங்கு பார்த்தாலும் பெண்கள் தங்களுடைய நிலைகளை மறந்தவர்களாக பாவங்கள் அதிகம் செய்யக்கூடிய ஒரு நிலைகளை நாம் பார்க்கிறோம். இன்றைய காலகட்டத்திலே இஸ்லாமிய பெண்கள் தங்களுடைய எல்லைகளை மீறியவர்களாக, மிக பெரும் பாவிகளாக, பெரும் பாவங்களில் ஈடுபடக்கூடிய ஒரு நிலை மாறி இருக்கிறது. காரணம், அவர்களுடைய வகைபாகங்களில் சரியாக அவர்கள் பயனடையவில்லை, அவர்களுடைய பொறுப்புகள் குறித்து அவர்கள் அறியவில்லை என்பதை நாம் பார்க்க முடிகிறது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே, ஒரு பெண் ஒரு குடும்பத்தின் ஆரம்ப வகைபாகமாக அவள் ஒரு குடும்பத்தின் மகளாக செயற்படுகின்றாள். ஒரு குடும்பத்திலே மகள் என்ற ஒரு வகைபாகத்தினை, ஒரு பெற்றோர்களின் பிள்ளை என்ற ஒரு இடத்திலே அவர் இருக்கின்றாள். ஒரு பெண் ஒரு குடும்பத்தில் பெற்றோர்களின் பிள்ளை என்ற நிலையிலே இருக்கின்ற பொழுதும்
அவளுக்கு இஸ்லாம் வழிகாட்டுகின்றது. ஒரு பிள்ளையாக இருக்கக்கூடியவள் மீது இஸ்லாம் பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை இஸ்லாம் போதிக்கின்றது. இந்த கடமைகள் அந்த பிள்ளையை அறியாமல் வளர்ப்பதன் விளைவுதான் பெற்றோர்கள் துன்பப்படுத்தப்படுவதும், பெற்றோர்கள் இழிவுபடுத்தப்படுவதும், பெற்றோர்கள் அவமதிக்கப்படுவதும் காரணம் பிள்ளைகளுக்கு அந்த அறிவு கொடுக்கப்படாதது. நம்முடைய சமூகத்திலே உலக கல்விக்கு நாம் அதிக நேரங்கள் செயல்படுத்துகிறோம். உலக கல்வியை கொடுக்கின்ற விடயத்திலே நாம், பிள்ளைகள் விடயத்திலே நாம் நம்முடைய செல்வங்களாலும் நேரங்களாலும் நம்முடைய காலங்களையும் அவர்களுக்கு செலவழிக்கின்றோம். அதுகூடிய முக்கியத்துவத்தினை அவர்களுக்கு கொடுக்கின்றோம். ஆனால் ஆன்மீக ரீதியான கல்விகளை நாம் தவற விடுகின்றோம். ஆன்மீக ரீதியாக பிள்ளைக்கு எதனை கொடுக்க வேண்டுமோ, எந்த வழிகாட்டுதல்கள் காட்டப்பட வேண்டுமோ அந்த வழிகாட்டுதல்கள் காட்டப்படாத விளைவுதான் ஒரு முஸ்லிமான ஒரு பெண் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், அவருடைய பண்பாடு கலாச்சாரம், அவருடைய நடை உடை ஒழுக்கம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதனை எல்லாம் அவள் மறந்து பிற மதத்தவர்களை விடவும் கேவலமாக வாழக்கூடிய ஒரு சூழலை இன்றைய இலங்கை சமூகத்திலே நாம் காணலாம். சமூக வலைதளங்களில் நாம் இஸ்லாமிய பெண்களினுடைய நிலைகளை பார்க்கின்ற பொழுது மிக கவலையாக இருக்கிறது. 18 வயது, 16 வயது, 15 வயது ஆகிய அந்த பெண்மணிகள் யாரோ ஒரு பெற்றோர்களின் பிள்ளைகளாக அந்த பெற்றோர்களின் வளர்ப்பையை கேவலப்படுத்தக்கூடியவாறு, என்னுடைய மகள் இப்படி இருக்கக்கூடாது என்று ஒவ்வொரு பெற்றோரும் எண்ணுகின்ற அந்த நிலையில் ஒரு பிள்ளை அவ்வாறு சீரழிகிறாள் என்றால், ஒரு பிள்ளையாக அந்த பிள்ளை ஒரு பெற்றோருக்கு பிள்ளையாக தோல்வியடைந்து விட்டார். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் சொல்லுகின்றான், யா அய்யுஹன் நாஸ் இத்தகு ரப்பக்கும். மக்களை அழைத்து அல்லாஹ் சொல்லுகின்றான். பிள்ளைகள் எல்லோருக்குமாக அல்லாஹ் சொல்லுகின்றான், இத்தகு ரப்பக்கும், நீங்கள் உங்கள் ரப்பை பயந்து கொள்ளுங்கள். தக்குவாவை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகின்றான். முதலில் ஒரு பெற்றோர் பிள்ளைகளுக்கு, அந்த பிள்ளைகளின் உள்ளங்கள் தக்குவா அல்லாஹ் பற்றிய பயத்தில் வளர்க்கப்பட வேண்டும். தக்குவா என்ற ஒன்று அவர்களுடைய உள்ளத்தில் கொடுக்கப்பட வேண்டிய முதல் கல்வி. ஒவ்வொரு பெற்றோரும் பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய முதல் கல்வி தக்குவா. தக்குவா கொடுக்கப்பட்டால் அந்த பிள்ளை இறையச்சம் உள்ள ஒரு பிள்ளையாக மாறும். அல்லாஹ் சொல்லுகின்றான், இன்ன அக்ரமக்கும் இந்தல்லாஹி அத்காக்கும். உங்களுக்கு மத்தியிலே அல்லாஹ்விடத்திலே சிறந்தவர்கள், கண்ணியமிக்கவர்கள் யார் தெரியுமா? இறையச்சம் உடையவர்கள். இறையச்சம் உடையவர்கள் தான் அல்லாஹ்விடத்திலே மிகச் சிறந்தவர்கள். தக்குவா என்கின்ற ஒன்று பிள்ளைகளின் உள்ளத்தில் கொடுக்கப்பட வேண்டும். அது சிறுபராயம் முதல் வளர்க்கப்பட வேண்டும். ஒரு பிள்ளை சிறுபராயம் முதல் வளர்க்கப்பட வேண்டும். ஆரம்ப கல்வி அவளுக்கு ஆன்மீகத்தின் ஒழுக்கமிக்க கல்வியாக கொடுக்க வேண்டும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே, எனவே மகளாக ஒரு பெண்ணினுடைய வகிபாகம் மிக முக்கியமானது. ஒரு தந்தையின் கண்ணியத்தையும் ஒரு தாயின் கௌரவத்தையும் காக்கின்ற பொறுப்பு ஒரு மகனுக்கு இருக்கிறது. ஒவ்வொரு குடும்பங்களினுடைய மானமும் மரியாதையும் ஒரு பெண்ணின் அந்த குடும்பத்திலே இருக்கக்கூடிய பெண்களினால் தீர்மானிக்கப்படுகின்றன. ஒரு குடும்பத்திலே இருக்கக்கூடிய ஒரு பெண் இழிவான செயலிலோ கேவலமான நடத்தைகளிலே அவள் ஈடுபடுவாளே ஆனால் அந்த பெற்றோர்கள் முதல் அந்த குடும்பம் முழுதும் அவமானப்படக்கூடிய, சமூகத்தின் தலை கீழாக தலை குனிந்து வாழக்கூடிய ஒரு நிலையை மாற்றக்கூடியது மகள் என்கின்ற ஒரு ஸ்தானம். அன்பான இஸ்லாமிய சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சொல்லுகின்றான், வகலா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யாஹு வபில் வாலிதைனி இஹ்சானா. உங்கள் ரப்பு உங்களுக்கு ஒரு கட்டளையை பணிக்கின்றான். உங்களை படைத்தவன் உங்களுக்கு ஒரு கட்டளையை சொல்லுகின்றான், அவனை வணங்குங்கள். உங்களை பெற்றார்களே அந்த பெற்றோர்கள், அந்த பெற்றோர்களுக்கு நீங்கள் நல்லது செய்யுங்கள். அந்த பெற்றோர்களோடு நீங்கள் அழகிய முறையிலே நடந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மிக தெளிவாக சொல்லுகிறான், அல்லாஹ்வை வணங்குங்கள், அதனை தொடர்ந்து உங்களுடைய பெற்றோர்களோடு நீங்கள் அழகிய முறையிலே நடந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் சொல்லுகின்றான், ஃபலா தகுல் லஹுமா உஃபின் வலா தன்ஹர்ஹுமா வகுல் லஹுமா கௌலன் கரீமா. அல்லாஹ் சொல்லுகின்றான், அந்த பெற்றோர்களோடு நீங்கள் அழகிய முறையில் எவ்வாறு நடக்க வேண்டும் தெரியுமா? வலா தகுல் லஹுமா உஃபின். உஃப் என்ற சீ என்ற ஒரு வார்த்தையை கூட உங்கள் பெற்றோர்களுக்கு நீங்கள் பயன்படுத்தி விடாதீர்கள். இன்றைக்கு பிள்ளைகளிடத்திலே பெற்றோர்கள் ஒன்றை பணித்தால்
ஒன்றை செய்யும்படி கட்டளையிட்டாலோ அல்லது ஒன்றை செய்ய வேண்டாம் என்று கட்டளையிட்டாலோ தாயை தந்தையை தூற்றக்கூடிய பிள்ளைகள் வளர்ந்திருக்கிறார்கள். என் சமூகத்திலே மகளாக தோத்து போகின்றாள். இஸ்லாமிய பார்வையின் மகளாக அவள் தோற்று நிற்கின்றாள். அல்லாஹ் சொல்லுகின்றான், உங்கள் பெற்றோர்களை நீங்கள் சீ என்ற வார்த்தையை கூட பயன்படுத்தி துன்புறுத்தி விடாதீர்கள், மிக அழகிய முறையிலே நடந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். ஆனால் இன்றைய காலத்தில் நாம் பார்க்கின்றோம், பெண் பிள்ளைகள் அவர்களிடத்திலே ஏதாவது ஒன்று பெற்றோர்களினால் பண்ணிக்கப்படுகின்ற பொழுது மிக மோசமான முறையிலே நடந்து கொள்ளுகின்ற ஒரு கவலைக்கிடமான இடையிலே நாம் பார்க்கிறோம். பெண் பிள்ளைகள் எதிர்த்து பேசுகிறார்கள். பெண் பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு கட்டுப்பட மாட்டிருக்கிறார்கள். பெற்றோர்கள் கேள்விப்பட்டிருக்கூடாத வார்த்தைகளை எல்லாம் தூற்றக்கூடிய பிள்ளைகள் இன்றைக்கு வளர்ந்து நிற்கின்றார்கள் என்றால், கண்ணியமிக்கவர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, வசனங்களை புறக்கணிக்கக்கூடிய ஒழுக்கம் இல்லாத ஒரு சமூகம் உருவாகி கொண்டிருக்கிறது. பிள்ளைகள் மிக அழகிய வார்த்தைகளை பெற்றோர்களுக்கு சொல்ல வேண்டும். மரியாதையோடும் மென்மையான பேச்சுக்களையும் பேச வேண்டும். இஸ்லாம் சொல்லுகிறது. அல்லாஹ் அதைத்தான் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறான். பெற்றோர்களை மதித்தல் என்பதும் பெற்றோர்களுக்கு கண்ணியமான வார்த்தைகளோடு பேசுவது என்பதும் ஒரு மகளினுடைய கடமை என்பதாக இஸ்லாம் சொல்லுகிறது. இஸ்லாமிய குடும்பத்தில் ஒரு மகளானவள் பெற்றோரை மதிக்க வேண்டும், இரக்கம் காட்ட வேண்டும். அல்லாஹ் சொல்லுகிறான், மகள்களுக்கும் மகன்களுக்கும் அல்லாஹ் சொல்லுகின்றான், உங்களுக்கு பெற்றோர்கள் இருந்தால் அந்த பெற்றோர்களை நீங்கள் இரக்கமாக நடத்துங்கள், அவர்கள் மீது நீங்கள் இரக்கம் காட்டுங்கள், உங்களுடைய கருணையான பணிவை அந்த இறக்கைகளை உங்கள் பெற்றோர்களின் நீங்கள் அப்படியே விரித்து விடுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். மிக அன்பாக மிக பாசமாக பெற்றோர்களை கவனியுங்கள். ஆனால் இன்றைக்கு நம்முடைய சமூகத்திலே பெற்றோர்களை கவனிக்கின்ற விடயத்தில் மகள்கள் தோற்றுவிட்டார்கள். பெற்றோர்களுக்கு மரியாதை செய்கின்ற விடயத்திலும், அவர்கள் பெற்றோர்களை மதிக்கின்ற விடயத்திலும், அவர்கள் மீது இரக்கம் காட்டுகின்ற விடயத்திலும் தோற்றுவிட்டார்கள். பெற்றோர்களை அவமதிக்கக்கூடியவர்கள், தூற்றக்கூடியவர்கள், பெற்றோர்களை காயப்படுத்தக்கூடியவர்களை இன்றைக்கு நாம் பார்க்கின்றோம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சொல்லுகின்றான், உங்கள் பெற்றோருக்கு நீங்கள் நன்றி செலுத்துங்கள். அனிஷ்குர்லி ஒளிவாலிதிக்க, எனக்கு நீங்கள் நன்றி செலுத்துங்கள், உங்கள் பெற்றோருக்கும் நீங்கள் நன்றி செலுத்துங்கள் என்று கட்டளையிடுகிறார். கண்ணியமிக்க இஸ்லாமிய சகோதரிகளே, பெண் பிள்ளைகள் இதில் முக்கியமாக அல்லாஹுக்கு நன்றி செலுத்தும்படியும், அல்லாஹ் உங்களை யார் மூலமாக இந்த உலகுக்கு கொண்டு வந்தானோ இந்த பெற்றோர்களுக்கு நன்றி செலுத்துமாறும் சொல்கிறார். பெற்றோர்கள் ஒரு பிள்ளையை வளர்ப்பதற்கு படுகின்ற பாடு, அதுவும் ஒரு பெண் பிள்ளை கிடைத்து விட்டால் அந்த பிள்ளையை வளர்ப்பதற்கு பெற்றோர்கள் படுகின்ற பாடு இந்த உலகத்திலே சொல்லனா துன்பத்துக்குரியது. அன்பான இஸ்லாமிய சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு குடும்பத்தின் மகளாக வாழுகின்ற ஒவ்வொருவரும் உள்ளத்தில் கை வைக்க வேண்டும். என்னுடைய நடத்தையும், என்னுடைய ஒழுக்கமும், என்னுடைய பேச்சுக்களும், என்னுடைய பண்பாடும் தான் என் தாய் தந்தையர்களுடைய கண்ணியத்தை வெளிப்படுத்தக்கூடியது, என் தாய் தந்தையர்களுடைய கௌரவத்தை உயர்த்தக்கூடியது. என் மீது இறைவன் கட்டளையிட்டிருக்கிறான், என் தாய்க்கும் தந்தைக்கும் கட்டுப்பட்டு நடக்கும்படி, அவர்கள் மீது இரக்கம் காட்டும்படி, அவர்களுடைய சொல்களை பேச்சுக்களை கேட்டு நடக்கும்படி என்னுடைய ரப் எனக்கு சொல்லி இருக்கிறான். அல்லாஹ் அவ்வாறு அன்பாக நடந்து கொள்ளும்படி சொல்லிவிட்டு ஒரு விடயத்தினை சொல்லுகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், அலா உஹ்பிருக்கும் பி அக்பரில் கபாயிர், உங்களுக்கு நான் பெரும் பாவங்களை சொல்லித் தரட்டுமா? சஹாபாக்கள் சொல்லுகிறார்கள், ஆம் யா ரசூலல்லாஹ், எங்களுக்கு சொல்லுங்கள். ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள், அல் இஷ்ராக்கு பில்லாஹ், அல்லாஹ்வுக்கு இணை வைப்பது, அல்லாஹ்வுக்கு இணை வைப்பது மன்னிக்கப்படாத ஒரு பெரும் பாவம். ஒருவர் அல்லாஹ்வுக்கு இணை வைத்து விட்டால் அவர் தௌபா செய்து மீண்டு அல்லாஹ்வின் பக்கம் தௌபா செய்ய வேண்டும், பாவ மன்னிப்பு தேட வேண்டும். மிக பெரும் பாவங்களிலே மன்னிக்கப்படாத ஒரு பாவம். அடுத்ததாக சொல்லுகிறார்கள், உக்கூக்குல் வாலிதைன், பெற்றோர்களுக்கு நோவினை செய்வது பெரும் பாவம், அது தௌபா செய்யப்பட வேண்டிய ஒரு பாவம். என் பெற்றோரை நான் மதிக்காவிட்டால்,
என் பெற்றோருக்கு நான் நோவினை செய்து விட்டால் அந்த பெற்றோரை நான் நோவினை செய்ததன் விளைவாக இறைவனிடத்திலே நான் தௌபா செய்து மீள வேண்டும். நான் தௌபா செய்கின்ற அளவுக்கு அது மிகப்பெரிய ஒரு பாவம். அந்த தௌபா செய்யாது நான் மரணித்து விட்டால் அல்லாஹ்வின் தண்டனைக்குரியவள் நான். அன்பான இஸ்லாமிய சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெற்றோருடைய விடயத்திலும் ஒரு பிள்ளையாக நான் அவர்களுக்கு செய்ய வேண்டிய அந்த வகிபாகங்களின் கடமைகளையும் சரிவர நிறைவேற்ற வேண்டும். ஒரு மகளாக தோற்று போய்விடக்கூடாது. அடுத்ததாக, ஒரு பெண் ஒரு குடும்பத்திலே மனைவி என்ற ஒரு ஸ்தானத்தை அடைகின்றான். மனைவி என்கின்ற ஒரு உறவும் அல்லாஹ் திருமறையிலே சொல்கிறான், ஒமின் ஆயாத்திஹி அன் ஹலகலக்கும் மின் அன்ஃபுசிக்கும் அஸ்வாஜா. அல்லாஹ்வினுடைய சான்றுகளில் ஒன்றுதான் உங்களிட இருந்து உங்களுடைய ஜோடுகளை அவன் படைத்தது. லிதஸ்குனு இலைஹா, நீங்கள் அவர்களிடத்திலே அமைதி பெறக்கூடியவர்களாக. வஜஅல பைனக்கும் மவத்ததன் வரஹ்மா, ஒரு கணவன் மனைவிக்கு மத்தியிலான அன்பையும் கருணையையும் அல்லாஹ் தான் ஏற்படுத்தி இருக்கிறான். இது அல்லாஹ்வினுடைய அத்தாட்சிகளில் ஒன்று என்று அல்லாஹ் சொல்லுகிறான். உண்மையிலே எங்கோ பிறந்த ஒரு மகளும் எங்கோ பிறந்த ஒரு மகனுக்கும் இடையில் நடக்கின்ற ஒரு திருமண ஒப்பந்தம். அந்த திருமணத்தின் பின்னர் அவர்கள் கணவனை மனைவி பெரியவளாகவும் மனைவியை கணவன் பெரியவளாகவும் அவர்களுக்குள் இருக்கின்ற ஒரு ஒற்றுமையையும் ஒரு உறவையும் நாம் கற்பனையால் கூட சிந்தித்து விளங்க முடியாது. இது அல்லாஹ்வினுடைய அத்தாட்சி என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது, ஹுன்ன லிபாசுன் லக்கும் வ அன்தும் லிபாசுன் லஹுன்ன, நீங்கள் அவர்களுக்கு ஆடை, அவர்கள் உங்களுக்கு ஆடை. அவ்வாறாக ஒருவரை ஒருவர் மிக நேசம் கொண்டவர்களாக ஒவ்வொருவரின் மீதும் ஒரு பொறுப்பினை நாம் ஏற்படுத்தி இருக்கிறோம் என்பதாக அல்லாஹ் திருமறையிலே சொல்லுகிறான். மனைவி என்கின்ற ஒரு வகைபாகத்திலே ஒரு பெண்ணானவள் மிகவும் அல்லாஹ்விடத்திலே விசாரிக்கப்பட இருக்கிறார். இது மிக முக்கியமான ஒரு வகைபாகம். ஒரு கணவனுக்கு மனைவியாக இருக்கக்கூடியவர்கள் மிக கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். ஏன் தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அத்துன்யா மதாஉன், இந்த உலகம் இன்பங்கள் நிறைந்தது. வகைரு மதாஇத் துன்யா அல் மர்அ ஸாலிஹா, இந்த உலக இன்பங்களிலே மிகச் சிறந்த நல்ல இன்பம் எது தெரியுமா? அல் மர்அத்து ஸாலிஹா, நல்லதொரு மனைவி. இன்றைக்கு நல்ல மனைவிகளை பெற்றுக்கொள்வதிலே எமக்கு போட்டியாக இருக்கிறது. யார் நல்ல மனைவியாக செயல்படுகிறார்? இன்றைய சமூக வலைதளங்களிலே எத்தனையோ கணவன்மார்களினுடைய மனைவிமார்கள் மானம் இழந்து பிற ஆடவர்களோடு தொடர்பு கொண்டு தன்னுடைய பிரச்சனைகளை, தன்னுடைய குடும்ப சிக்கல்களை வெளியே காட்டுகின்ற ஒரு கேவல ஒரு நிலை மாறி இருக்கிறது. இஸ்லாமிய சமூகத்திலே மனைவியாக தோற்று நிற்கிறார்கள். கணவன்மார்களுக்கு துரோகம் செய்த துரோகிகளாக இன்றைய சமூகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அன்பான இஸ்லாமிய சகோதரிகளே, அல்லாஹ்வின் அடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அலா உഖ்பிருக பிகைரிம் மா இக்னிசுல் மர்அ அல் மர்அத்து ஸாலிஹா. ஒரு ஆண் சேகரிக்கின்ற, ஒரு ஆணுக்கு கிடைத்திருக்கின்ற கன்ஸ், புதையல்களிலே அவன் சேகரித்திருக்கின்றவற்றிலே மிகச் சிறந்த கன்ஸா என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லுகிறார்கள், அல் மர்அத்து ஸாலிஹா, அதுதான் ஒரு நல்ல மனைவி, சாலிஹான மனைவி. அந்த மனைவியினுடைய அடையாளம் என்ன? அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லுகிறார்கள், இதா நலர இலைஹா சர்ரத்துஹு, கணவன் மனைவியை பார்த்தால் அந்த மனைவியை பார்ப்பதினூடாக அவன் சந்தோஷம் அடைவான். இதா நலர இலைஹா சர்ரத்துஹு, அந்த மனைவியை அவன் பார்க்கின்ற பொழுது, மனைவியை பார்ப்பது கொண்டு அவன் நிம்மதி அடைவான், மகிழ்ச்சி அடைவான். வைதா அமரகா, கணவன் மனைவிக்கு ஒன்றை கட்டளையிட்டால் அதாஅத்துஹு, கணவனின் கட்டளைக்கு அந்த மனைவியானவள் கட்டுப்படுவாள். வைதா காப அலைஹா, கணவன் மனைவியை விட்டும் தூரமானால் ஹஃபிதத்துஹு, அவள் கற்பை பாதுகாப்பாள். இவள் தான் மர்ஆ ஸாலிஹா, ஒரு நல்ல மனைவி என்பதாக அல்லாஹ்வுடைய ரசூல் அடையாளப்படுத்துகிறார்கள். இந்த மூன்றுமே இன்றைக்கு இழக்கப்பட்ட ஒரு சமூகமாக நம்முடைய சமூகம் மாறி இருக்கிறது. நாம் சமூக வலைதளங்களை பிரட்டி பார்க்கிறோம். தன் கற்பை பாதுகாக்காத, தன் கணவனை பாதுகாக்காத,
தன் கணவனுக்கு கட்டுப்படாத ஒரு சூழலை நாம் பார்க்கிறோம். அன்பான இஸ்லாமிய சகோதரிகளே, அல்லாஹ்வின் அடியார்களே, சமூகத்திலும் நாம் பார்க்கிறோம். கணவன் ஒன்றை சொல்ல கணவனை புறக்கணிக்கக்கூடிய மனைவிமார்கள், கணவனுடைய கட்டளைகளை அவமதிக்கக்கூடிய மனைவிமார்கள், கணவனின் கண்ணியத்துக்கு குறைவாக அவர் சொல்லுகின்ற வார்த்தைகளை அவமதிக்கக்கூடிய மனைவிமார்களை நாம் பார்க்கின்றோம். இவர்கள் அல்லாஹ்வுடைய ரசூல் அடையாளப்படுத்திய சாலிஹாவில் வரமாட்டார்கள். எந்த மனைவி கணவனுக்கு தன் மூலமாக இன்பம் கொடுக்கவில்லையோ, அவளை பார்த்தால் இது என்னுடைய மனைவி என்று மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தவில்லையோ, அவள் ஒரு நல்ல மனைவி இல்லை என்று அல்லாஹ்வுடைய ரசூலுடைய அடையாளம். ஒரு நல்ல மனைவியானவள் அவள் தன்னுடைய கணவன் அவளை கொண்டு இன்பம் உறுவான், மகிழ்ச்சி அடைவான். ஒரு நல்ல மனைவி தன் கணவனை இன்பப்படுத்துவதிலும் தன் கணவனை கண்ணியப்படுத்துவதிலும் மகிழ்ச்சி படுத்துவதிலுமே ஈடுபடுவாள். அவள் பிற ஆடவர்களையோ பிற மனிதர்களையோ சந்தோஷப்படுத்துகின்ற விடயத்தில் அவள் ஈடுபட மாட்டாள். நபிகள் நாயகம் அடையாளப்படுத்துகிறார்கள், அப்படி எந்த பெண்மணி தன் கணவனை மகிழ்ச்சி அடைய செய்யாது பிற மனிதர்களுக்கும் பிற ஆடவர்களுக்கும் அந்த மகிழ்ச்சியை ஏற்படுத்த விரும்புகின்றாளோ அவள் சாலிஹா கிடையாது என்பதாக நபிகள் நாயகத்தினுடைய முன்மொழிகளை நாம் பார்க்கலாம். அன்பான இஸ்லாமிய சகோதரிகளே, ஒரு மனைவியாக இஸ்லாம் அவளுக்கு ஒரு பொறுப்பை கொடுக்கிறது. ஒரு மனைவியாக அவளுடைய வகிபாகங்களில் ஒன்றுதான் கணவனுடைய சொத்துக்களை பராமரிப்பது. அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லுகிறார்கள், கணவனின் வீட்டிலே மனைவியினுடைய வகிபாகம் அவள் ஒரு பொறுப்புதாரியாக இருக்கின்றான். வீட்டின் பொறுப்புதாரி அவள். கணவனினுடைய வீட்டினுடைய சொத்துக்களுக்கு அவள் பொறுப்புதாரி. அந்த சொத்துக்களை பாதுகாப்பதிலும் அந்த சொத்துக்களை நல்ல முறையில் செலவழிப்பதிலும் ஒரு மனைவிக்கு ஒரு பங்குண்டு, வகிபாகம் உண்டு. அந்த வகிபாகத்தில் அவர் தவறிழைத்து விட்டால், ஹராமான முறையில் அவனுடைய செல்வங்கள் செலவழிக்கப்பட்டால், ஹராமான முறையிலே அவனுடைய அனுமதியின்றி அவனுடைய செல்வங்கள் கையாளப்பட்டால், அது அவளை ஒரு குற்றவாளியாக நாளை மறுமையிலே அல்லாஹ்வுக்கு முன்னால் நிறுத்தக்கூடிய ஒரு செயல். இதிலே தோற்று போய்விடக் கூடாது. இன்றைக்கு நல்ல மனைவியாக இருக்கக்கூடியவர்கள் தோல்வியுற்றதன் விளைவுதான் அதிகமான விவாகரத்துக்களை நாம் காணுகின்றோம். நம்முடைய சமூகத்திலே வாழ்வதற்கு திருமணம் முடித்து சந்தோஷமாக இணைந்து வாழ வேண்டிய நம்முடைய சமூகம் இன்றைக்கு ஒரு பிள்ளையோடு 2 பிள்ளைகளோடு விவகாரத்து தலாக்கை பெற்றவர்களாக விதவைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். மிக கவலையான ஒரு விடயம். காரணங்கள் தேடி பார்க்கின்ற பொழுது கணவனின் பேச்சை கேளாத மனைவி என்பதுதான் அதிகமாக வருகிறது. அன்பான இஸ்லாமிய சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் சொல்லுகிறார்கள், இதா சல்லத்தில் மர்அத்து ஹம்ஸஹா, ஒரு சிறந்த மனைவிக்கு அல்லாஹ் கொடுக்கின்ற கூலி. நபிகள் நாயகம் சொல்லுகிறார்கள், இதா சல்லத்தில் மர்அ ஹம்ஸஹா, ஒரு மனைவி 5 நேர தொழுகையின் தொழுது, வஸாமத் ஷஹ்ரஹா, அவள் நோன்பை அந்த ரமலானுடைய மாதத்தின் நோன்பை முழுமையாக நோற்றும், வஹஸ்ஸனத் ஃபர்ஜஹா, அவளுடைய கற்பையும் அவள் பாதுகாத்து கொண்டு, வஅதாஅத் ஸௌஜஹா, அவளுடைய கணவனுக்கு கட்டுப்பட்டு இந்த பூமியிலே வாழ்ந்தால், உதுகுலி, மறுமையிலே அல்லாஹ் சொல்லுவானாம், உதுகுலில் ஜன்னத மின் ஐயி அப்வாபில் ஜன்னதி ஷிஅதி, அல்லாஹ் சொல்லுவானாம் அந்த பெண்மணிக்கு, நீ சொர்க்கத்தினுள் நாடுகின்ற சொர்க்கத்தின் வாயிலினால் நுழைந்து கொள் என்பதாக அல்லாஹ் சொல்லுவானாம். அன்பான இஸ்லாமிய சகோதரிகளே, இந்த அந்தஸ்தை பெற்றுக் கொள்ளுகின்ற, இந்த கூலியினை பெற்றுக் கொள்ளுகின்ற மனைவிமார்களாக வாழுகின்றீர்களா? அல்லாஹ்வுடைய கூலியினை பாருங்கள். ஒருத்தி மனைவியாக வகிபாகத்திலே அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லுகிறார்கள், அந்த வகிபாகம் சரியான முறையிலே நடைமுறைப்படுத்தப்படுமேயானால் அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா மிகப்பெரிய கூலியினை கொடுக்கின்றான். என்ன அது? சொர்க்கத்தின் நாடிய வாயிலினூடாக அந்த மனைவி நுழைகின்ற பாக்கியத்தினை அடைந்து கொள்கிறாள். ஆனால் அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லுகிறார்கள், அப்படி இல்லாத ஒரு கெட்ட மனைவியாக, கணவனுக்கு கட்டுப்படாமல், கற்பை பாதுகாக்காமல்,
கணவனுடைய சொல்களுக்கு மாறு செய்து அல்லாஹ்வின் கட்டளைகளை புறக்கணித்த ஒரு மனைவியாக வாழ்ந்தால் இன்ன மின் அலமில் அமானத்தி இன்தல்லாஹி யௌமல் கியாமா, மறுமையிலே அல்லாஹ்விடத்திலே அமானிதமாக கொடுக்கப்பட்ட அந்த மோசடியின் மிக பயங்கரமானது. அர்ரஜுலு யுஃப்தி இலா இம்ராஅத்திஹி வ துஃப்லி இலைஹி, என்ன கணவன் மனைவி உறவுகளிலே ஒருவரிடத்திலே சென்று அவர்களுக்குள் இரகசியமாக நடக்கக்கூடியவைகளை யார் பிற மனிதர்களிடத்திலே சென்று சொல்லுகின்றார்களோ இவர்கள்தான் மிக கேவலமானவர்கள், மறுமையில் மிக தீயவர்கள், அல்லாஹ்வினால் தண்டிக்கப்படக்கூடியவர்கள் என்று சொல்கிறார்கள். குடும்ப பிரச்சனையை அம்பலப்படுத்தக்கூடியவர்கள், தன்னுடைய கணவனுக்கும் தனக்கும் இடையில் நடந்தவைகளை பிற மனிதர்களுக்கு சொல்லி அவர்களினூடாக ஆறுதலை எதிர்பார்க்கக்கூடியவர்கள், கணவனிடத்தில் இருக்கக்கூடிய குறைகளை, அவர்கள் மறைக்கப்பட வேண்டிய அந்த மறைவான விடயங்களை பிற மக்களுக்கு சொல்லி கணவனை கேவலப்படுத்தக்கூடியவர்கள். அது ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் இவர்கள் கெட்ட கணவர், கெட்ட மனைவி நாளை மறுமையிலே அல்லாஹ்விடத்திலே தண்டிக்கப்படுவார்கள். எனவே கண்ணியமிக்கவர்களே, ஒரு குடும்பம் சிறந்து வாழ ஒரு பெண் மனைவி என்ற வகைபாகத்திலே மிக சிறந்தவளாக வாழ வேண்டும் என்பதனை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. அடுத்ததாக ஒரு பெண் தாய் என்கின்ற ஒரு வகைபாகத்தை அடைந்து கொள்கிறாள். மிக முக்கியமான ஒரு பங்கு. இந்த நேரத்திலே தாய் என்ற வகைபாகத்திலே 2 பொறுப்புகளை அவள் சுமந்து கொள்ளுகின்றாள். ஒன்னோ அவருடைய பிள்ளைகளினுடைய பொறுப்புகள் அவள் மீது சுமத்தப்படுகிறது. இன்னும் ஒன்றோ அவருடைய கணவனுடைய பொறுப்பென்று 2 பொறுப்புகள் அவளுக்கு கிடைக்கிறது. இந்த பொறுப்புகளிலே மிக முக்கியமான பொறுப்பு பிள்ளைகளை பொறுப்பு. ஒரு தாய்க்கு பிள்ளைகளை வளர்க்கின்ற விடயத்திலே மிக முக்கிய பொறுப்பினை இஸ்லாம் கொடுக்கிறது. அந்த தாய் சீராக பிள்ளைகளை வளர்ப்பாளே ஆனால் அந்த பிள்ளைகள் மிகச்சிறந்த பிள்ளைகளாக, அந்த தாய் சொர்க்கம் செல்லக்கூடிய ஒரு நிலையை அடைந்து கொள்ளுகின்ற பாக்கியத்தை பெற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்துகின்றது. இன்றைக்கு இதிலே அதிகமான தாய்மார்கள் தவற விட்டு விட்டார்கள். பிள்ளைகளை வளர்க்கின்ற விடயத்திலே தவறளித்து விட்டார்கள். பாடசாலைகளில் இருந்து பிள்ளைகளை ஆன்மீக ரீதியாக ஒரு இஸ்லாமிய பிள்ளையினை எவ்வாறு வளர்க்க வேண்டுமோ அப்படி வளர்ப்பதிலே தவறு செய்துவிட்டு வளர்ந்த பின் பிள்ளையினுடைய ஆடை சரியில்லை, பிள்ளையினுடைய நடத்தை சரியில்லை, பிள்ளையினுடைய பண்பாடு சரியில்லை என்று நாம் கவலைப்படுவதில் அர்த்தம் கிடையாது. நம்முடைய மார்க்கத்தினுடைய அடிப்படையிலே சொல்லி வளர்க்க வேண்டும். நீர் பயப்பட வேண்டியது அல்லாஹ். எங்கிருந்த போதிலும் உன்னை அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கின்றான், உன்னை அல்லாஹ் கண்காணித்துக் கொண்டிருக்கின்றான். மகளே, உன்னுடைய கண்ணியம் உன்னுடைய கற்பில் இருக்கிறது. நீ கண்ணியமாக வாழ வேண்டியவள். உன்னுடைய கண்ணியத்தை நீ பேணி பாதுகாக்க வேண்டும். நீ மிகவும் பொக்கிஷமானவள். உன்னை அல்லாஹ் கண்காணித்துக் கொண்டிருக்கிறான். உன் கற்பை பாதுகாப்பது உன்னை மறுமையின் சொர்க்கத்தில் நுழைவிக்க கூடியது என்பதை சொல்லி வளர்க்க வேண்டும். எது உனக்கு மறைக்கப்பட வேண்டிய பகுதி, எது உனக்கு வெளிப்படுத்தப்பட வேண்டிய பகுதி, உன்னுடைய நடத்தை எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதனை சொல்லிக் கொடுத்து வளர்க்க மறந்ததன் விளைவுதான் மறைக்கப்பட வேண்டியவர்கள் எல்லாம் வெளிப்படுத்தப்படுகின்றது. நடனமாடக்கூடிய இசை கச்சேரிகளிலே பங்கேற்றும் அவைகளுக்கு நடனமாடக்கூடிய பிற ஆடவர்களோடு நட்புறவு கொள்ளக்கூடிய பிள்ளைகள் இன்றைக்கு வளர்ந்து நிற்க காரணம் தாய் என்கின்ற வகிபாகத்தில் பெண்கள் விட்ட தவறுதான். வீடுகளிலே இருக்கக்கூடிய தாய்மார்கள் வேலைகளுக்கு பெற்றோர் தந்தை சென்ற பிற்பாடு முழு பொறுப்பையும் சுமந்து கொள்கிறார்கள். பிள்ளையினுடைய நடத்தை, பிள்ளையினுடைய உரையாடல்கள், பிள்ளையினுடைய செயற்பாடுகளை கண்காணித்து அவர்களை மிகச்சிறந்த குழந்தைகளாக வளர்க்கின்ற பொறுப்பினை அல்லாஹ் தாய் என்கின்றவளுக்கு கொடுத்திருக்கிறான். கண்ணியமிக்கவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லுகிறார்கள், மன் ஆல ஜாரியத்தைனி ஹத்தா தபுலுகா, ஒரு பெண்ணுக்கு 2 பெண் பிள்ளைகளை அல்லாஹ் கொடுக்கின்றான். அப்படி கொடுத்து அவர்கள் பருவ வயதை அடைகிறார்கள். ஜா யௌமல் கியாமா அன வஹுவ, அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லுகிறார்கள், அவர்களை மிக கண்ணியமிக்க ஒழுக்கமிக்க முஃமினான சாலிஹான கற்புமிக்க பிள்ளைகளாக அந்த தாய் வளர்ப்பாளேயானால்
நாளை மறுமையிலே அப்படி வளர்த்த தாயும் நானும் இவ்வாறு மிக நெருக்கமாக இருப்போம் என்பதாக அல்லாஹ்வுடைய ரசூல் மிகச்சிறந்த சிறப்பினை கொடுக்கிறார்கள். கண்ணியமாக பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய பெற்றோர்களுக்கு அன்பான இஸ்லாமிய சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைக்கு எம்முடைய பிள்ளைகள் வளர்க்கின்ற விடயத்திலே நாம் தவறிழைத்து விட்டோம். என் பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய பகுதி, பிள்ளைகளே, இசை ஹராம். எம்முடைய மார்க்கத்தில் இசை ஹராம். ஹிஜாப் பேணப்பட வேண்டும். நாம் கண்ணியமானவர்கள், நாம் அல்லாஹ்வினால் கண்ணியப்படுத்தப்பட்டவர்கள், நாம் தூய்மையாக இந்த உலகத்தில் வாழ வேண்டும், இறைவனுக்கு கட்டுப்பட்டு வாழ வேண்டும் என்று பிள்ளைகள் சொல்லிக் கொடுத்து வளர்க்கப்பட வேண்டும். அப்படி வளர்க்கப்பட்டால்தான் பெரிய வயதை அடைந்ததும் தொட்டில் படக்கம் சுடுகாடு வரை 5 வளைத்தால்தான் 50 அது வளைந்து நிற்கும். 5 அவளுக்கு அரைகுடை ஆடை, 5 அவளுக்கு ஆடம்பரமாக செலவினங்கள், 5 அவளுக்கு இசை கச்சேரிகள் என்று ஆசைப்படுகின்ற எல்லாம் 5 அவளுக்கு அஜ்னபி மகரபி என்ற சட்டம் சொல்லிக் கொடுக்கவில்லை. வளர்ந்த பின் என் மகள் விபச்சாரியாக, என் மகள் ஆடம்பரமாக, என் மகள் அசிங்கமாக நடக்கின்றாள் என்று பெற்றோர்கள் கவலைப்படுவதில் எந்த பிரயோஜனமும் கிடையாது. எனவே கண்ணியமிக்கவர்களே, மிகப்பெரிய ஒரு பொறுப்புண்டு தாய் என்ற வகிபாகத்திலே. எனவே அன்பான இஸ்லாமிய சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு குடும்பம் சீராக, ஒரு குடும்பம் நல்ல குடும்பமாக, ஒழுக்கமிக்க குடும்பமாக மாறுவதற்கு பெண்களினுடைய வகிபாகம் மிக முக்கியமானது. ஒரு பெண் 3 வகிபாகத்தையும் அடைவாளேயானால் அவள் மிகச் சிறந்த ஒரு பெண்மணி, இந்த உலகத்தில் நியமத்துக்களை அடைந்து கொண்டவள். இன்றைக்கு எத்தனையோ பெண்கள் மகள்களாகவே மரணித்து விடுகிறார்கள். இன்னும் சில பெண்கள் தாய்மை என்கின்ற அந்த மகத்துவத்தை அடையாது மரணித்து விடுகிறார்கள். இன்னும் சில பெண்கள் மனைவியாக ஒருவருக்கு செல்லுவதற்கு முன் மரணித்து விடுகிறார்கள். அல்லாஹ் நாடியோருக்குத்தான் இந்த 3 வகிபாகங்களையும் கொடுக்கிறான். அந்த 3 வகிபாகங்களையும் அடைந்து கொண்டும் நான் அல்லாஹ்வினால் பொருந்தி கொள்ளப்பட்ட பெண்மணியாக மாறவில்லை என்றால் என்னை விட ஒரு நஷ்டவாளி, அவர்களை விட ஒரு நஷ்டவாளி இந்த பூமியில் உண்டா? அவர்கள் மரணித்ததன் பின் அவர்களை நோக்கி இருக்கின்ற கேள்விகளும் அவர்களுக்கு இருக்கின்ற மன்னரை வாழ்க்கையும் அவர்கள் பற்றி பயப்பட வேண்டாமா? நான் இன்றைக்கு ஒரு சமூக வலைதளத்திலே நான் எவ்வாறு செயல்படுகிறேன், இன்றைக்கு நான் ஒரு சமூகத்திலே எவ்வாறு வாழுகின்றேன், என்னுடைய நடத்தையும் என்னுடைய பண்பாடும் என்னுடைய கலாச்சாரமும் எதனை இந்த சமூகத்துக்கு சொல்ல போகிறது? என்னுடைய இஸ்லாமிய மார்க்கம், நான் ஏற்றிருக்கின்ற மார்க்கம், என்னுடைய உயிருக்கும் மேலான என்னுடைய இறை தூதனுடைய வழிமுறை, அவர்கள் காட்டி தந்த வழிமுறை என்னுடைய வாழ்க்கையில் மிளிருகிறதா என்பதை நாம் கவனிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பான இஸ்லாமிய சகோதரிகளே, அல்லாஹ்வின் அடியார்களே, ஒன்றை மட்டும் உணர்ந்து கொள்ளுங்கள். எப்படி வேண்டுமானாலும் இந்த உலகத்தில் வாழ்ந்து விடலாம், மரணம் வருகின்ற வரைதான். அப்படி வாழ்ந்தவர்கள் மறுமையின் நஷ்டவாளிகள். இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற இஸ்லாத்தினுடைய கடமைகளுக்கு, அல்லாஹ்வின் கட்டளைகளுக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்தவர்கள் தான் மறுமையினுடைய வெற்றியாளர்கள். எல்லோரும் மறுமையில் வெற்றி கொள்ள வேண்டும். நரகம் மிக பயங்கரமானது. நரகத்தினுடைய அத்தனையும் நெருப்பிலானது, சுட்டரிக்க கூடியது இந்த நரக நெருப்பு. அல்லாஹ் எம்மை நரகத்தை விட்டும் பாதுகாக்க வேண்டும். எனவே அன்பான இஸ்லாமிய சகோதரிகளே, மிகச் சிறந்த மகளாக, மிகச்சிறந்த மனைவியாக, மிகச்சிறந்த தாயாக இந்த உலகத்தில் நமக்கு கொடுக்கின்ற அல்லாஹ் கொடுக்கின்ற அந்த வகிபாகங்களை பயன்படுத்தி நாளை மறுமையிலே அல்லாஹ்விடத்திலே வெற்றி கொண்டப்பட்டவர்களாக, அல்லாஹ்வினால் பொருந்தி கொள்ளப்பட்டு சொர்க்கத்தில் நுழைவிக்கப்படக்கூடியவர்களாக எம் அனைவரையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆக்கி அருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.